மனிதனுக்கு உண்மையான மருந்துன்னா என்னன்னு தெரியுமா? இன்னொரு மனிதன் தான். இப்படி சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. நமக்கு துக்கமான ஒரு நமக்கு துக்கமான ஒரு சூழ்நிலை, சங்கடமான ஒரு சூழ்நிலை, வலி நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வைங்க. இன்னொரு நபர் வராரு, பார்த்துக்கலாம், நாம் ஜெயிச்சுக்கலாம், இந்த வலிகள் எல்லா மனிதனுக்கு வரக்கூடியதான், கடவுள் இருக்கிறாரு, இப்படி 4 வார்த்தைகளால் நம்மளுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கும்போது அவர் மருந்து தானே. நம்ம வாழ்க்கையில் ஒரு துரோகம் நடந்து போச்சு. துரோகம் நடக்கும்போது ஒரு வழியில் நம்ம இருப்போம். இன்னொரு நபர் வராரு, அந்த நபர் சொல்லுவார், பயப்படாத, எல்லார் வாழ்க்கையிலும் துரோகம் நடக்கத்தான் செய்யும். துரோகிகள் இருக்கிறது வரைக்கும் நாம் இப்படி முடங்கி போய் இருக்க முடியுமா? வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க வேணாமா? ஜெயிச்சு திரும்பி அவங்க முன்னாடி போய் நின்று செய்ய வேண்டிய செய்கைகள் நிறைய இருக்குல்லான்னு இன்னொருத்தர் சொல்லும்போது அது மறந்துல்ல. அதே மாதிரி வழியில் இருப்போம். அந்த வழியில் இருக்கும்போது கூட இன்னொருத்தர் வந்து, வலியா, ஏங்க இதை விட பெரிய வழி நான் பார்த்துருக்கேன், தைரியம் இருங்க, கடவுள் நமக்கு ஏதோ இந்த வழியில் ஒன்று வச்சிருக்காரு, வாழ்க்கையில் எதிர்காலத்துக்காக உங்களுக்கு ஒன்று வச்சிருக்காரு, இந்த வழி தாண்டினதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வெற்றி இருக்கலான்னு சொல்லும்போது நமக்கு அது மறந்தல்லவா. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும், அத்தனை நெகட்டிவான விஷயங்களுக்கும் இன்னொருத்தர் வந்து பாசிட்டிவாக சொல்லும்போது, நல்லதாக சொல்லும்போது, தெளிவாக சொல்லும்போது, ஊக்குவிக்கிறது மாதிரி சொல்லும்போது அது மருந்தல்லவா. நாம் மற்றவங்க வாழ்க்கையில் எப்படி நாம் மருந்தாக இருக்கிறோம் என்கின்றது நாம் முடிவெடுத்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையிலும் அற்புதமான பிரம்மாண்டமான மனிதர்கள் வரத்தான் செய்வாங்க மருந்தாக.